இனிய வணக்கங்களும் ஜெபங்களும். தூய தொன்போஸ்கோ தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இளைஞன் கூட தொலைந்து போய்விடக்கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். எல்லா இளைஞர்களையும் அவர்கள் இருப்பது போல ஏற்றுக்கொண்டார். அவர்களை ஆழமாக உண்மையாக அன்பு செய்தார். யாருமே தொலைந்து போய்விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தார். சேட்டைக்கார இளைஞன் ஒருவன் தொன்போஸ்கோவின் ஆரற்றறையிலே இருந்தான். அவனை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று சலேசியர்கள் அள்ளும் பகலும் உழைத்தார்கள். ஆனால் அவன் மாறவே இல்லை. இறுதியிலே அவன் மற்றவர்களையும் கெடுத்து விடுவான் என்று சொல்லி அவனை எப்படியாவது வெளியே அனுப்பிவிட சலேசியர்கள் திட்டமிட்டார்கள். தொன்போஸ்கோவுக்கு இந்த திட்டத்திலே விருப்பமில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சலேசியர்களின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. தொன்போஸ்கோவும் ஆம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த இளைஞனை இழந்து விடுவோமே என்று மனதிற்குள்ளே நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். இறுதி நாளிலே அந்த இளைஞன் வெளியேற வேண்டிய சூழ்நிலை. அவன் வெளியேறும்போது வாயிலிலே நின்று கொண்டிருந்த தொன்போஸ்கோ கண்களிலே கண்ணீர் மல்க அவனை பார்த்து கொண்டிருந்தார். அந்த இளைஞனும் தொன்போஸ்கோவின் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை பார்த்து கொண்டே வெளியே சென்றான். மனம் மாறினான். கடினமாக உழைத்தான். சிறப்பாக படித்து சமூகத்திலே மதிக்கப்படுகின்ற ஒரு மனிதனாக மாறினான். பல நாட்கள் கழித்து மீண்டும் தொன்போஸ்கோவை சந்திப்பதற்காக தொன்போஸ்கோவின் ஆரட்டறைக்கு வந்தான். தொன்போஸ்கோவை பார்த்து சொன்னான், புனித தொன்போஸ்கோவே, நீர் எங்களுக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறீர், எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறீர். ஆனால் அவற்றையெல்லாம் விட இறுதி நாளிலே நான் இந்த ஆரட்டறையை விட்டு வெளியே செல்லும் போது உங்களது கண்ணிலிருந்து வந்த அந்த கண்ணீரை பார்த்தேன். உங்களது அன்பை புரிந்து கொண்டேன். என்னை இழந்து விடக்கூடாது என்று நீங்கள் நினைத்த அந்த ஆழமான அன்பை உணர்ந்தேன். அதுதான் எனது மனதை மாற்றியது. இன்று உங்கள் முன்னால் மதிப்பு மிக்க மனிதனாக நிற்கிறேன் என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகிலே நமது இளைஞர்களுக்கு தேவை அவர்கள் உள்ளவாறு அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களை உண்மையாக ஆழமாக அன்பு செய்வது, அவர்களில் ஒருவர் கூட தொலைந்து விடக்கூடாது என்று நினைப்பது. ஆம் அன்புக்குரியவர்களே, நமது இளைஞர்களில் ஒருவர் கூட தொலைந்து விடக்கூடாது என்று நினைக்கின்ற பெற்றோர்களும் பொது நிலை தலைவர்களும் துறவியர்களும் அருட்தந்தையர்களும் இருந்தாலே போதும். நமது இளைஞர்கள் மாண்புமிக்க இளைஞர்களாக, சமூகத்தில் உயர்ந்த இளைஞர்களாக மாறுவார்கள்.